இந்த நான் சொல்லக்கூடிய கோயிலுக்கு போய் நீங்க அம்பிகையை தரிசனம் பண்ணீங்கன்னா, அபிஷேகம் பண்றப்ப அம்பாளுடைய வலது பக்க மார்புல காயம் இருக்கக்கூடிய காட்சியை அந்த சிலையில இன்னும் நம்மளால பார்க்க முடியும். இப்படி மன்னார்காடுன்னு சொல்லி நாளடைவுல வந்ததுதான் பன்னார்காடு. அந்த பன்னார்காட்டுல தெய்வமா கொண்டவதான் இந்த பண்ணாரி அம்மன். அப்புறம் ஒரிசான்னு சொல்லக்கூடிய பகுதிகளில் இங்க இருக்கக்கூடிய காட்டுவாசிகளுக்கு கூட காட்டு கதாநாயகியா யார் திகழ்றாங்க? இந்த பண்ணாரி திகழ்றான். ஆனா இந்த கோயில்ல நீங்க குண்டத்துல பாத்தீங்கன்னா ஆடு இறங்கும், மாடு இறங்கும், கோழி இறங்கும். அம்பாளுக்கு வேண்டின பலன் கிடைப்பதற்காக நீங்க கண்மலரை போடலாம், உடல் அங்கங்களை நீங்க செஞ்சு வழிபடலாம். கண் யாருக்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அவங்களை கண்மலர் வாங்கி அந்த அம்பாளுக்கு சாத்தினா கண்பட்ட அனைத்து பிரச்சனைகளும் தீரும். டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஆடி மாசம் சிறப்பா நிறைய அம்மன்கள் பத்தி பேசிட்டு வரோம். இன்னைக்கு நம்ம பண்ணாரி அம்மன் பத்தி பேச போறோம். நம்ம கூட இன்னைக்கு தஞ்சை கிருஷ்ணன் சார் இருக்காங்க. வணக்கம் சார். பண்ணாரி அம்மன் பத்தி பேசலாமா சார்? கண்டிப்பா. பண்ணாரின்னு சொல்றதை விட இவருடைய வரலாறை கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கணும். கேரளாவில் மன்னார்காடு அப்படின்னு ஒரு ஊர். அந்த மன்னார்காட்டு மக்களுக்கு என்ன வேலைன்னா, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அந்த ஊர்ல இருக்கக்கூடிய விளைகின்ற பொருளை எடுத்துட்டு போயிட்டு அந்த ஊர்ல இருக்கக்கூடிய சுத்து வட்டாரத்துல வித்துட்டு பண்டமாற்று முறை நம்ம எல்லாருக்கும் தெரியல. இப்ப நெல் வித்தா நெல் எடுத்துட்டு போய் வித்துட்டு மீன் வாங்கிட்டு வருது, மீனை கொடுத்துட்டு அரிசி வாங்கிட்டு போறது. இந்த முறையில தான் மன்னார்காடு மக்கள் என்ன பண்றாங்க, அவங்களுக்கு வேண்டிய பொருள்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க போறப்ப இவங்களுக்கு வழிகாட்டுறதுக்காக ஒரு தலைவன் இருக்கான். அந்த தலைவன் தான் கூடவே அழைச்சிட்டு வரான். ஒரு நாள் இந்த தலைவனுக்கு போக முடியல. அப்படி இந்த போக முடியாதப்ப அந்த ஊர்ல இவங்க எப்போதும் போறப்ப ஒரு தெய்வம் இருக்கு. அந்த தெய்வத்தை கும்பிட்டுட்டு நீந்தாமா எங்களை பார்த்துக்கணும்னு சொல்லி இந்த மன்னார்காட்டு கேரளாவில் இருக்கக்கூடிய மன்னார்காடு தெய்வத்தை கும்பிட்டுட்டு தான் இவங்க போறாங்க. ஒரு நாள் அந்த தலைவனால போக முடியல, அவனுக்கு ஒரு வேலை வந்துருச்சு. அப்ப இவன் போய் அந்த மன்னார்காடு தெய்வத்திட்ட, அம்மா இன்னைக்கு நான் போக முடியல, அதனால நீ அவங்க கூட போ, நீ கூட போய் அவங்களுக்கு வழி காட்டு, அவங்க எல்லா வியாபாரம்லாம் முடிச்சிருவாங்க, அதுக்கு முன்னாடி நான் அந்த இடத்துக்கு வந்துட்டேன்னா நான் வந்துடுறேன், நீ போயிடுமான்னு கேட்கிறான். இவனுடைய அந்த நல்ல உள்ளத்துக்காக மேலேருந்து ஒரு குரல் கேட்குது. அந்த அரசனை பார்த்து, மன்னார்காட்டு அரசனே கவலைப்படாத, நான் இன்னைக்கு மக்கள் கூட போறேன்னு சொல்லி தெய்வமே இந்த ஊர் மக்களை வழி நடத்துது. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு பார்வையாளர்கள் கேட்கலாம். ஆனா அந்த காட்டுவாழ் மக்களுக்கு அவ்வளோ ஒரு பூரிப்பு கூடிய விஷயமா இன்னைக்கும் நடக்குது. நான் பின்னாடி வரக்கூடிய கருத்தை அவங்க புரிஞ்சுக்குவாங்க. இப்படி இந்த மக்களை, மன்னார்காடு மக்களை அந்த காட்டுக்குள்ள அழைச்சிட்டு போறாங்க. அவங்க எல்லா பொருளையும் வித்துட்டு திரும்பி வருகின்ற வேலையில வேங்கை மரத்துக்கு கீழே இந்த அம்மா போய் உட்காந்துக்கிறான். அந்த வேங்கை மரம் அவளுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது. அந்த இயற்கை சூழல்ல, அந்த காட்டு வனத்துல அவளுக்கு பிடிச்சு போயிடுது. இந்த நேரம்னு பார்த்து அந்த தலைவர் வந்துட்டான். தலைவர் அம்மா நீ கிளம்புமா, நான் இந்த மக்களை பார்த்துக்கிறேன்னு சொன்னோன்னே, நீ எனக்கு ஒரு வேலை கொடுத்த, உன் ஊர் மக்கள் வந்துட்டாங்கன்னா நீ கூட்டு போ, எனக்கு இந்த இடம் பிடிச்சு போயிடுச்சு, நான் இங்கேயே கோயில் கொண்டு உட்காந்துடுறேன்னு சொல்லி அம்பிகை அந்த காட்டிலே உட்காந்துடுறா. அப்படி உட்கார்ந்த இடம் தான் மன்னார்காட்டிலேருந்து வந்த வேங்கை அப்படிங்கிற இடம். அந்த வேங்கைங்கிற இடத்துல அந்த அம்பாள் உட்கார்ந்துருக்கா. அந்த அம்பாள் பின்னாடி அங்கவே சுயம்புவா வந்துட்டு இருக்கா. இது ஒரு வரலாறா சொல்றாங்க. இன்னொரு வரலாறுல 300 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அந்த மன்னார்காடை சுத்தி இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் நிறைய பசுமாடு வளர்த்ததாகவும், அந்த பசுமாட்டுல ஒரு மாடு மட்டும் தினசரி போய் அந்த அம்பாள் அந்த தவமா இருக்கா இல்லையா, அந்த சுயம்புவா இருக்கா இல்லையா, அங்க போய் பால் எல்லாத்தையும் சுரிஞ்சிட்டு மீதமே வெறும் அடியோட அங்க போய் நிக்கிறது. போய் அங்க பால் கறக்கான்னு எடுத்து பார்த்தா பாலே வரதில்லை. ஏன்னா தினம் மாட்டு போகுது, நடுப்புற காட்டுல வந்து பாலை கறத்துறானான்னு ஒரு நாள் போய் பார்த்தா மாடு போய் அம்பாள் அந்த புற்றுல அந்த சுயம்புவா கூடிய காட்சியில போய் தானே பால் சொரியக்கூடிய காட்சியை பார்த்து ஊர் மக்கள் பிரமிச்சு போறாங்க. அங்க நோண்டி பார்த்தா அம்பாள் சுயம்புவா அந்த புற்றுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு காட்சியை மகத்துவமான ஒரு வரலாறு இருக்கு. இன்னொரு வரலாறுல வண்ணான் சமூகம் என்று ஒரு சமூகம் இருக்கு. நமக்கு தெரியும், இந்த துணையெல்லாம் விளக்கக்கூடிய சமூகம். இந்த சமூகத்துல இருக்கக்கூடியவனுக்கு ஒரு மனைவி, அவள் நிறைவுற்ற கர்ப்பிணியா இருக்கா, நல்ல மழை பெய்யுது. இவங்க என்ன பண்ணிருக்காங்க, துணியை வெளுத்துட்டு இருக்காங்க. அவளுக்கு பிரசவ வலி வந்துருது. அப்ப உயர்ந்த குலம்னு சொல்லக்கூடிய மக்களுடைய பட்டுப்புடவைய 4 பக்கமும் கட்டிட்டு அதுக்குள்ள இந்த பிரசவம்கான வேலையெல்லாம் போயிட்டு இருக்கு. அப்ப அவளுக்கு 2 பெண் குழந்தைகள் பிறக்குது. ஒரு குழந்தை இவனே பிரசவம் பார்த்து காட்டுல வச்சுட்டு இன்னொரு குழந்தையை தூக்கி வைக்கிறான். அதுல குழந்தை எடுத்தாச்சு, பிரசவம் முடிச்சதுக்கு அப்புறம் இன்னொரு குழந்தை எடுக்கிறாங்க, அவனால எடுக்க முடியல. போட்டு மல்லு கட்டுறாங்க, வரமாட்டேங்குது. இவனுக்கு பயம் 2 பேரும் இந்த குழந்தையை தூக்கிட்டு ஊருக்குள்ள போய் ஆட்கள் அழைச்சிட்டு வராங்க. ஆட்களும் சிறந்த குழந்தையை தூக்குறாங்க, தூக்க முடியல. கடப்பாறையை போட்டு நெம்புறாங்க. அப்படி நெம்புறப்போ அந்த கடப்பாறை மார்பகத்துல பட்டு ரத்தமா வழிஞ்சு ஓடுது. இதை பார்த்த உடனே அங்க இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு சாமி அந்த குழந்தை சாதாரண குழந்தை இல்ல, தெய்வ குழந்தை, நீ காலில் பாருங்கன்னு சொன்னோன்னே எல்லாரும் அந்த குழந்தையை அங்கேயே வச்சுட்டு பாதுகாப்பா அது காரணம் எல்லாம் கட்டிட்டு போயிட்டாங்க. காலையில் பார்த்தால் அந்த குழந்தை அம்பிகையாக காட்சி கிடக்குது. அதுவும் எப்படின்னா மார்பகத்துல காயத்தோட. நீங்க இன்னைக்கும் அந்த கோயிலுக்கு போய், இந்த நான் சொல்லக்கூடிய கோயிலுக்கு போய் நீங்க அம்பிகையை தரிசனம் பண்ணீங்கன்னா, அபிஷேகம் பண்றப்ப அம்பாளுடைய வலது பக்க மார்புல காயம் இருக்கக்கூடிய காட்சியை அந்த சிலையில இன்னமும் நம்மளால பார்க்க முடியும்.
இப்படி மன்னார்காடுன்னு சொல்லி நாளடைவுல வந்ததுதான் பன்னார்காடு. அந்த பன்னார்காட்டுல தெய்வமா கொண்டவதான் இந்த பண்ணாரியம்மன். மன்னார்காட்டிலிருந்து தெய்வமாக வந்தவள் தான் பன்னார்காடு. நாளடைவில் மன்னாரியம்மன் பண்ணாரி அம்மன் சொல்லக்கூடிய அற்புதமான காட்சியா நம்ம இந்த அம்பிகையை பார்க்கலாம். இந்த அம்பாளை சொன்ன உடனே எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த அம்பாள் காட்சி கொடுத்துட்டா இல்லையா, இந்த அம்பாளுக்கு ஒரு திருவிழா பண்ணுவோம்னு சொல்லி ஊரறிய மக்கள் எல்லாம் ஆட்டம் பாட்டத்தோட வீட்டில் இருக்கக்கூடிய அரிசி மாவை இடிச்சு, அரிசி மாவுல வெல்லம் போட்டு, அதுல மாட்டினுடைய அந்த பால், அதாவது நெய்யை ஊத்தி நல்ல ஒரு குண்டம் செஞ்சு, இதை சொன்னாலே உங்களுக்கு தெரியும் மாவிளக்கு. எல்லாரும் மாவிளக்கு போடுவதற்காக அம்பாளுக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா இந்த வண்ணான் சமூகத்தை சேர்ந்த இந்த அம்மா, அவ தானே பெத்தவ, அவள்கிட்ட எதுவுமே இல்லை. அவ என்ன பண்றா, புளிய மரத்துல இருக்கக்கூடிய காயை பறிச்சு புளியங்கொட்டை எடுத்து அந்த புளியங்கொட்டையை இடிச்சு அதை மாவாக்கி அதை மாவிளக்கா செஞ்சு அவ தெற்கு பக்கமா போறா. வடக்கு பக்கமா ஊர் மக்கள் போறாங்க, தெற்கு பக்கமா இவ போறா. புளிய மாவை ஒரு ஏழை பக்தையா, அவள் அம்மாவா பார்க்கல, ஒரு ஏழை பக்தியை கொண்டு வரக்கூடிய ஒரு புளிய மாவிற்காக நீங்க உலகத்துல எங்கேயும் மாரியம்மன் தெற்கு பக்கம் பார்க்கக்கூடிய காட்சியை பார்க்க முடியாது. தெற்கு பக்கமாக காட்சி கொடுக்கக்கூடிய காட்டில இருக்கக்கூடிய ஒரே நாயகி யாருன்னா அம்பிகையினுடைய சொரூபம் நம்மளுடைய பண்ணாரியம்மன் தான். அப்பேற்பட்ட பண்ணாரியம்மனை தான் இன்னைக்கு நம்ம உலகம் உடைய மக்கள் எல்லாம் வணங்கிட்டு இருக்காங்க. இந்த கோயில் எங்க இருக்குன்னு சொன்னா ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்துல ஒரு காட்டு பகுதியில் அமைஞ்சிருக்கு. காடுன்னு சொன்னாலே எல்லாருக்கும் வீரப்பனுடைய ஞாபகம் வரும். அந்த அதே சந்தன கடத்தல் வீரப்பன் வாழ்ந்த பகுதியில தான் இந்த அம்பிகை குடி கொண்டிருக்கா. 8 மணி 9 மணிக்கெல்லாம் கோயில் நடசாத்தி ஒரு ஃபாரஸ்ட் கார்டோட கண்ட்ரோல் அந்த கோயில் இருக்கிற மாதிரி நடக்கும். ஏன்னா எல்லாரையும் அந்த ஊரை விட்டு அப்புறப்படுத்துறாங்க. காரணம், சிறுத்தை, புலி, சிங்கம், யானை, காட்டெருமைன்னு அதிகப்படியான விலங்குகள் சூழக்கூடிய காட்சியா இருக்கும். அதுவும் கடைசி வருடம்லாம் ஆடி மாதம் பாத்தீங்கன்னா அதிகமான சிறுத்தை புலி கோயில் நிறமான காட்சியில நம்ம அந்த சிசிடிவி சொல்லக்கூடிய அந்த நுண்புலை கேமரா நம்ம பார்க்கலாம். இப்படி அம்பிகையினுடைய அந்த ஆலயத்தினுடைய அதி சிறப்பு என்னன்னு கேட்டா மருத்துவச்சி மகமாயியா அங்க விளங்குறா. தீர்க்க முடியாத நோய்களுக்கெல்லாம் அதி மருந்தா இவளுடைய மருந்து அங்க திகழ்கிறது. உப்பு கொட்டுறது இங்க மிகப்பெரிய ஒரு பிரசாதமா இருக்கு. யாருக்கெல்லாம் உடலிலே கட்டிகள், யாருக்கெல்லாம் உடல்ல தீராத மருவுகள், யாருக்கெல்லாம் போக்க முடியாத ஜுவாலைகள் எல்லாம் உடம்புல ஏற்படுதோ அந்த அனைத்தையும் தீர்க்கக்கூடியதா உப்பையும் மிளகையும் வாங்கி அது அவர்கள் முழுவதிலும் அவர்களுக்கு திருஷ்டி கழித்து இந்த கோவிலில் போடுகின்ற பொழுது அந்த உப்பு எப்படி சிதறுகிறதோ அது போல உடம்புல இருக்கக்கூடிய இந்த கட்டி மருக்கள் போன்றவரெல்லாம் அணு அணுவாக சிதறக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கலாம். இந்த கோயிலுடைய இன்னொரு அற்புதமான சிறப்பு என்னன்னு கேட்டோம்னா குண்டம் இறங்குதல். அது என்னடா குண்டம் இறங்குதல் அப்படின்னு நீங்க கேட்கலாம். நேயர்கள் கேட்பாங்க, குண்டம்னா எதுவும் இல்லை, அந்த பக்கம் கொங்கு நாடு இல்லையா, கொங்கு நாட்டுல குண்டம்னா தீக்குழின்னு அர்த்தம். இப்போ பொதுவா தீக்குழின்னு சொன்னா பூக்குழின்னு சொல்றது அதிகப்படியான நெருப்பை போட்டு கட்டைகளை எரித்து அதுல தீயில் இறங்குவது வழக்கம். அதிகபட்சமா சொல்றது ஒரு மணி நேரத்துல 2 மணி நேரம் தீ மிதிப்பது வழக்கம். ஆனா 12 மணி நேரத்திலிருந்து ஒரு நாள் முழுவதும் தொடர்ந்து பக்தர்களால் தீக்குழியில் இறங்கக்கூடிய ஒரு காட்சி இதுன்னு கேட்டா இந்த பண்ணாரியம்மனுடைய குண்டம் நிகழ்ச்சி தான். இந்த குண்டம் நிகழ்ச்சின்னு சொல்லக்கூடியது உலகம் பூரா ரொம்ப பிரபலமானது. தென்கோடியில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் கிட்டத்தட்ட தமிழ்நாடு தாண்டி மைசூர், ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, ஒரிசா, மணிப்பூர்ல இருக்கக்கூடிய பல்வேறு மக்கள் எல்லாரும் இந்த குயவன்னு ஒரு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சமூக மக்களும் குறவர்களின் இஷ்ட தெய்வமா இவ கருதுறா. அதனாலதான் பாத்தீங்கன்னா மால்வோ, ஒடிசா, நாய்க்கி, பெங்கோ, கடப்பா இதெல்லாம் நம்மளுடைய தென் திராவிட மொழிகளை தாண்டி வட திராவிட மொழிகள், நடுதிராவிட மொழிகள் பேசக்கூடியவங்க எங்க அதிகமா வாழ்றாங்கன்னா நம்ம கடப்பான்னு சொல்றதெல்லாம் ஆந்திரா, அப்புறம் ஒரிசான்னு சொல்லக்கூடிய பகுதிகளில். இங்க இருக்கக்கூடிய காட்டுவாசிகளுக்கு கூட காட்டு கதாநாயகியா யார் திகழ்றான்னா இந்த பண்ணாரி திகழ்றா. இங்கேருந்து மண் எடுத்துட்டு போயிட்டு ஒரிசால இவளுக்கு ஒரு கோயில் கட்டி வச்சிருக்காங்க. அது இன்னும் அங்க பிரம்மாண்டமா இருக்கு. இங்கேருந்து மண் எடுத்துட்டு போயிட்டு அஸ்ஸாம்ல கோவில் கட்டி வச்சிருக்காங்க பண்ணாரி அம்மனுக்கு. அது இன்னும் நமக்கு பிரபலத்தை தருது. அப்ப காட்டுவாசிகளுக்கு ஒரு கலையுத நாயகியா இந்த பண்ணாரி திகழ்றா. இந்த குண்டம் இறங்குறதுல பொதுவா தீக்குழியில யாரெல்லாம் இறங்குவா நீங்க பாத்திருக்கீங்களா? தீக்குழி சின்ன பசங்க இறங்குவாங்க, பெரியவங்க இறங்குவாங்க, பெண்கள் இறங்குவாங்க. ஒரு பெண்கள் இறங்குவாங்க, ஒரு வயசானவங்க இறங்குவாங்க, ஒரு குழந்தையை தூக்க முடியாது குழந்தைய தலையில தூக்கி வச்சுக்கிட்டு தோல்ல இறங்குவாங்க. ஆனா இந்த கோயில்ல நீங்க குண்டத்துல பாத்தீங்கன்னா ஆடு இறங்கும், மாடு இறங்கும், கோழி இறங்கும். ஒரு முழு கோழி ஒரு தீக்குள்ள இறங்கி வந்தா நமக்கு 65 வந்துடும். ஆனா ஒரு கோழி ஒரு குண்டத்துல இறங்குறதுன்னு சொல்றதுன்னா அது எப்பேற்பட்ட பார்க்கக்கூடியாத ஒரு முஷியமா இருக்கும். ஒரு ஆடு தனியாக அந்த அவுத்து விட்டீங்கன்னா தீ குண்டத்தை தாண்டி ஓடும், உடலிலே எந்த விதமான காயம் இல்லாமல். ஒரு மாடு அவுத்து விட்டீங்கன்னா ஆடு அந்த குண்டத்துக்குள்ள இறங்கி போகும். இதுக்கெல்லாம் என்ன ஒரு பலன்னா, யாருக்கெல்லாம் தீர்க்க முடியாத வியாதி என்று மருத்துவரே இதுவரை கைவிட்டார்களோ அந்த மருத்துவர்களே கைவிட்டவர்கள் எல்லாம் தங்களுக்கான ஒரு வேண்டுதல் முக்கியமான சொல்லணும்னா, இப்ப நேயர்கள் பார்த்துட்டு இருக்காங்க,
உங்களுக்கு வந்து வெளிநாடு போகணுமா, உங்களுக்கு திருமண தடையா, உங்களுக்கு குழந்தை வேணுமா, உங்களுக்கு கடன் பிரச்சனையா, சொத்து பிரச்சனையா, வியாபார தடையா, இல்ல எந்த பிரச்சனை இருந்தாலும் அம்மானு போய் அந்த பண்ணாரியினுடைய பாதத்துல சரணடைந்து உங்களுக்கு மடிப்பிச்சைன்னு நம்ம கிட்ட ஒரு வழக்கம் இருக்கு. அகங்காரத்தை ஒழிச்சு ஆணவம் பணக்காரன் ஏழைன்னு ஒழிச்சு அம்மா கிட்ட போய் நீங்க ஒரு புள்ளையா நீங்க அவள்கிட்ட போய் கேட்டீங்கன்னா உங்களுக்கு வாரி கொடுக்கறதுல கர்ணபிரபு அவ. ஆனா கொடுக்கிறது போக நீங்க அவளுடைய மனசை குளிர வைக்கிறதுக்காக நீங்க குண்டத்துல இறங்கி வந்தீங்கன்னா ஆடி மாசத்துல அவ ரொம்ப மகிழ்ந்து போய் அந்த குடும்பத்தை தலை தோங்க வச்சிருவா. இல்ல கடைசி வருஷம் கூட 2 மாவட்ட ஆட்சியர்கள் எல்லாம் தீக்குள்ளத்துல இறங்கினதை கூட நம்ம செய்தித்தாள் அற்புதமா படிச்சிருப்போம். அப்படி காட்டுல இருந்து கொண்டு மக்களினுடைய ஒரு நாயகியா, அதுவும் கொங்கு நாட்டு ராணியா, கொங்கு நாட்டு ராணி என கொங்கு பகுதிகள் அது எல்லாமே கொங்கு நாட்டினுடைய ராணியா பண்ணாரி திகழ்வதுல அற்புதமான விஷயம். இந்த பண்ணாரிய பத்தியான வரலாறு நிறைய பேர் தெரிஞ்சுக்கலாம், நிறைய பேர் தெரியாம கூட இருக்கலாம். ஆனா இந்த ஆடி மாசத்துல இந்த பண்ணாரிய பத்தின வரலாறு நம்மளுடைய டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இப்ப நீங்க சொன்ன மாதிரி மனிதர்கள் வந்து பூக்குழியில இறங்குறதுக்கு ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? கால்நடைகள் எல்லாம் இறங்குறதுக்கு என்ன காரணம்? பொதுவாக கால்நடைகளுக்கு வந்து இப்போ நான் வந்து எனக்கு ஒரு பூச்சி கடிச்சிருச்சுன்னு சொன்னா அம்மா எனக்கு வலிக்கிறது, எனக்கு ஒரு ஏதாவது மருந்து போடுமா நான் சொல்லலாம். இது என் புள்ள ஏதாவது தொடர்ந்து அழுதுட்டு இருந்துச்சுன்னா, என் குழந்தை வாய் பேச முடியாட்டி கூட நம்ம சட்டை கழட்டி பார்த்தா உள்ள எறும்பு இருக்கும், இல்ல தொடர்ந்து அழுதுட்டு இருந்தா மருத்துவத்தை கூட்டு போவோம். வாயில்லா அப்ராணியால சொல்ல முடியாது இல்லையா? அப்ப நிறைய நோய்கள் எல்லாம் தாக்கும் இல்லையா? அம்மா நான் ஒரு மாடு வாங்கி வளர்க்கிறேம்மா, இதுக்கு எந்த விதமான நோய்களும் வரக்கூடாதுமான்னு சொல்லி காட்டில் இருக்கக்கூடிய விலங்குகளை கூட கண்ணும் கருத்துமாக பார்த்து கொள்ளுக்கவே அவ ஒரு மருத்துவச்சு மட்டும் கிடையாது, கொங்கு நாட்டினுடைய ஒரு தெய்வமா கருதுறா. கொங்கு நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் தங்களுடைய வீட்டுல இருக்கக்கூடிய ஆடு மாடு கோழி எல்லாத்தையும் இவ பேர்ல விட்டுறாங்க. அம்மா இனிமே இது ஓ சொத்து, நீ தான் பாத்துக்கணும்னு சொல்றதுனாலதான் வருடத்திற்கு நீங்க ஈரோடு மாவட்டத்துல மட்டும் பாத்துக்கோங்க, எல்லா ஊர்களையும் இந்த பறவை காய்ச்சல் வந்து அதிகப்படியான கோழி எல்லாம் இறக்கும். ஆனா இந்த கொங்கு மண்டலத்துல மட்டும் இந்த கோழி இறப்பு வந்து குறைவாகவே இருக்கு. காரணம் அம்பாள் வந்து அனைத்து ஜீவராசிகளுக்கும் புல் பூண்டுல இருந்து மனுஷ மரவையில இருந்து பறவை மாடு ஆடு எல்லாவற்றிற்கும் ஒரு பாசத்தாயா கூப்பாடு கொட்டு வரவங்களுக்கு எல்லாம் இருக்கா. அம்பாளுக்கு வேண்டின பலன் கிடைப்பதற்காக நீங்க கண்மலரை போடலாம், உடல் அங்கங்களை நீங்க செஞ்சு வழிபடலாம். கண் யாருக்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அவங்களை கண்மலர் வாங்கி அந்த அம்பாளுக்கு சாத்தினா கண்பட்ட அனைத்து பிரச்சனைகளும் தீரும். காரிய தடை, திருமண தடை, குடும்ப தகராறு, சொத்து பிரச்சனை என்று இதுவரை தொடர்ந்து பல ஆண்டுகளாக நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகள் கூட அத்துணை வழக்குகளும் தவிடு பொடியாக நிகழ்ந்தது எல்லாம் அற்புதமான இந்த ஆலயத்துல தான். அப்பேற்பட்ட ஆலயத்துல இந்த ஆடி மாசத்துல நீங்க போய் அம்பாளை தரிசிச்சு வாங்க. இந்த நிகழ்ச்சி மூலியமா கேட்டுக்கொள்கிறோம். தீராத நோய்களை தீர்க்கக்கூடிய பண்ணாரி அம்மன் பத்தி நிறைய விஷயங்கள் எங்களுக்காக சொல்லிருக்கீங்க சார். ரொம்ப நன்றி. நன்றி.